சிலாங்கூர் மாநிலத்தில் உள்ள அனைத்து நீர் அணைகளிலும் நீரின் அளவு 95% இருப்பதாகவும் இது அடுத்த 3 to 6 மாதங்களுக்கு தேவையான நீரை கொண்டுள்ளது எனவும் சிலாங்கூர் உள்கட்டமைப்பு விவசாய குழு தலைவர் டத்தோ இசாம் அஷிம் தெரிவித்தார். தற்போது நிலவி வரும் தென்மேற்கு பருவக்காற்றினால் சூடான வறட்சியான வானிலை நிலவி வந்தாலும் நீர் அணைகளில் உள்ள நீரின் அளவு எதிர்வரும் மாதங்களில் சீராகவே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என அஷிம் கூறினார். மே 10 தொடங்கி செப்டம்பர் மாதம் வரையில் நிகழும் இந்த தென்மேற்கு பருவக்காற்றானது பெரும்பாலான பகுதிகளில் குறைவான மழை பொழிவையும் காற்றில் குறைந்த ஈரப்பதத்தையும் கொண்டு வருகிறது எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் தென்மேற்கு பருவக்காற்று காலத்தின் போது குறைந்து வரும் நீரின் அளவு அக்டோபர் மாதம் வடகிழக்கு பருவக்காற்று காலத்திற்கு மாறும்போது ஏற்படும் அதிக அளவிலான மழை பொழிவினால் நீர்த்தேக்கங்களில் நீரின் அளவை அதிகரிக்க செய்யும் என்றும் இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். வடகிழக்கு பருவக்காற்றானது நவம்பர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரை நிகழும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனை தவிர்த்து சிலாங்கூர் நீர் மேலாண்மை கழகம் லுவாஸ் நீர் இருப்பை அதிகரிப்பதற்காகவும் நீர் விநியோக உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காகவும் நீர்த்தேக்கத்திற்கு பொருத்தமான பகுதிகளையும் முன்னதாக சுரங்க நடவடிக்கையில் பயன்படுத்தப்பட்டு கைவிடப்பட்ட ஏரிகளையும் கண்டறிந்துள்ளதாக இசாம் தெரிவித்தார். இவ்வாறு சிலாங்கூர் ஆஃப் ரிவர் ஸ்டோரேஜ் ஸ்கீம் சோர்ஸின் கீழ் 100க்கும் மேற்பட்ட நீர்த்தேக்க குளங்களும் ஒரு சில கைவிடப்பட்ட சுரங்க ஏரிகளும் அடங்கும். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.